சமணம், ஜைனம், ஜெயினம் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் சமண மதம் ரிஷபர் என்ற தீர்த்தங்கரால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்டது. இந்து மதங்களில் அவதாரங்கள் குறிப்பிடப்படுவதைப் போல, பிற மதங்களில் தூதுவர்கள் குறிப்பிடப்படுவதைப் போல சமண மதத்தில் தீர்த்தங்கரர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். இவர்களில் மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் உள்ளனர். அதில் சமண மதத்தை தோற்றுவித்த ரிஷபர் முதலாமவர். மகாவீரர் 24வது தீர்த்தங்கரர் ஆவார். இனி சமண மதம், இந்து மதம் என தொடராமல் சமண சமயம், இந்து சமயம், சைவ சமயம் என்று தொடர்வோம். இந்து ராஜ்யத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறந்த இவர் தன்னுடைய 30வது வயதில் ஞானம் தேடி வீட்டை விட்டு வெளியேறுகிறார். 12 வருடங்கள் தொடர்ச்சியாக முயன்று தன்னுடைய 42வது வயதில் ஞானம் அடைகிறார். சமணத்தில் ஞானம் என்பது நிர்வாணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிர்வாண நிலையை எட்டியவர்களை சமணத்தில் ஜீனர் என்று அழைத்தனர். ஜீனர் என்றால் உலகத்தை வென்றவர் என்பது பொருள். மகாவீரர் காலத்தில் ஜீனர் என்பது ஜைனர் என மருவியது. தமிழில் அது சமணம் என்று அழைக்கப்பட்டது. மகாவீரருக்கு முன்பு சமண சமயம் நிற்கரந்தம் என்ற பெயரில் இருந்தது. நிர்வாண நிலை அடைந்த பின்பு இந்தியாவெங்கும் சமண சமயத்தை கொண்டு சென்றார் மகாவீரர். சமண சமயம் வளர்ந்து கொண்டிருந்த அதே சமகாலத்தில் புத்தமும் பெருமளவில் வளர்ந்து கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் இந்து சமயம் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருந்தது. சமண சமயம் தென்னிந்தியாவிலும் பரவியிருந்தது. தமிழகத்தில் சமண தத்துவங்கள் ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்விட ஆரம்பித்திருந்தது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சமண சமயத்தை இந்தியாவெங்கும் பரப்பி வந்தார் மகாவீரர். பிறகு மகாவீரர் அவருடைய 72வது வயதில் மறைந்தார். கிபி 3ஆம் நூற்றாண்டு சேர நாட்டு எல்லையில் கிபி 3ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய கூட்டம் பயங்கர போர்க்கருவிகளுடன் பெரும் படையுடன் தற்போதைய கேரளமான சேர நாட்டு எல்லைக்குள் நுழைகிறது. சேர மன்னர்களை தோற்கடித்து சேர சாம்ராஜ்யத்தை கைப்பற்றி அங்கிருந்து சோழ சாம்ராஜ்யத்தை நோக்கி நகர்கிறது. சோழர்கள் கடுமையாக போராடியும் போரில் அந்த கூட்டம் வெற்றி பெற்றனர். அங்கிருந்து அந்த கூட்டம் பாண்டிய நிலத்தை நோக்கி படையெடுத்து பாண்டியர்களையும் வீழ்த்துகிறது. இப்போது சேர, சோழ, பாண்டிய நாட்டை முழுவதுமாக கைப்பற்றி ஆளத் தொடங்குகிறது அந்த கூட்டம் வரலாற்றில் களப்பிரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இந்த களப்பிரர்கள் கன்னட நாட்டில் இருந்து வந்தவர்களாக கருதப்படுகிறது. இவர்கள் தமிழகம் முழுவதும் தங்கள் நிர்வாகத்தை நிறுவ தொடங்கினர். தமிழகத்திலேயே தோன்றி வளர்ந்த சைவ வைணவ சமயங்களை, சேர சோழ பாண்டிய மன்னர்களை, அவர்களது குடிகளை பின்னுக்கு தள்ளினர் இந்த களப்பிரர்கள். இவர்களின் திடீர் வருகையால் தமிழகம் முழுவதும் அரசியல் குழப்பம் ஏற்பட்டது. மற்ற போர்களைப் போல ஒரு நாட்டை முழுவதுமாக வென்று அந்த நாட்டை கைப்பற்றுவதைப் போல இங்கு நடக்கவில்லை. சேர சோழ பாண்டிய மன்னர்களும் ஒரு பக்கம் இயங்கிக் கொண்டு தான் இருந்தனர். அடிக்கடி மக்கள் போராட்டம், சிறு போர்கள் என ஆங்கங்கே நடந்தபடித்தான் இருந்தன. ஆனால் களப்பிரர்களின் அதிகாரமே ஓங்கி நின்றது. களப்பிரர்கள் அதிகாரம் செய்ய ஆரம்பித்த பின்பு தமிழகத்தில் மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாக மாற்றி அமைக்க தொடங்கினர். அப்போதைய காலகட்டத்தில் சிலரால் மட்டும் பின்பற்றப்பட்டு வந்த சமண சமயத்தை களப்பிரர்கள் கையில் எடுத்தனர். தமிழகத்தில் சைவ வைணவத்திற்கு மாற்றாக சமணத்தை நிறுவினர். மக்களை சமண சமயத்திற்கு மாற்றினர். பல சமண மடங்கள் உருவாக்கப்பட்டது. தமிழ் சங்கங்கள் சமண அவைகளாக மாற்றப்பட்டன. இதனால் இந்த காலம் கடைசி தமிழ் சங்க காலம் என்று அழைக்கப்பட்டது. சமண நெறியை பரப்ப சமண துறவிகளை உருவாக்கினர். சமண துறவிகள் அவர்கள் வசிக்கும் இடமாக குன்று இடுக்குகள், குன்று அடிவாரங்களை தேர்ந்தெடுத்தனர்.
இவர்களின் சிற்பக்கலைகள் சிலை வடிவங்களில் இல்லாமல் மலைகளை குடைந்து குடை சிற்பங்களாக உருவாக்கினர். இவர்களின் கோவில்கள் குடவரை கோவில்களாக இருந்தன. தமிழகத்தை சுற்றி எண்ணற்ற குடவரை கோவில்களை உருவாக்கினர். சமண துறவிகள் சமண கல்வியை கற்பித்தனர். களப்பிரர்கள் சமண கல்வியை ஊக்குவித்தனர். இப்படி தமிழகம் முழுவதும் சமண சமயம் அதிவேகமாக பரவிக்கொண்டிருந்தது. களப்பிரர்களை முறியடிக்க வேண்டும், மீண்டும் சைவ வைணவ நெறிகளை நிறுவ வேண்டும் என பல முயற்சிகள் நடந்து கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் கிபி 4ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இன்னொரு கூட்டம் தமிழகத்தின் கீழ்ப்பகுதியில் இருந்து தமிழகத்தின் உள்ளே நுழைந்தது. அந்த கூட்டம் பல்லவர்கள். பல்லவர்களுக்கும் களப்பிரர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் இப்படி 5 முனை போர்கள் தொடங்கியது. இதில் 5வரும் மாறி மாறி வென்றனர். ஆனால் களப்பிரர்கள் மிகுந்த பலம் வாய்ந்தவர்களாகவே தொடர்ந்தார்கள். மீண்டும் மீண்டும் களப்பிரர்களின் அதிகாரமே ஓங்கியது. இந்த நிலையில் பல்லவர்கள் தமிழகத்தில் தங்களது ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்த தொடங்கினர். சேர சோழ பாண்டியர்களின் சமயம், கலாச்சாரம், கல்வி, வாழ்வியல் முறை முழுமையாக சீர்குலைந்து போயிருந்தது. அவைகளை எல்லாம் மீட்டெடுக்க தொடர்ந்து அவர்கள் போராடி வந்தனர். 300 ஆண்டுகளுக்கும் மேலாக களப்பிரர்களின் ஆட்சி தமிழகத்தில் நீடித்தது. இன்னொரு பக்கம் பல்லவர்களின் ஆதிக்கமும் ஆங்காங்கே பரவி இருந்தது. சேர சோழ பாண்டியர்கள் இன்னொரு பக்கம் தங்கள் ஆதிக்கத்தை தக்க வைத்து வந்தனர். இதில் யார் யாரை எப்போது எங்கே வெல்வார்கள், யார் தோற்று போவார்கள் என்பது யூகிக்க முடியாத புதிராக இருந்தது. இந்த சமயத்தில் பல்லவர்களில் சிம்ம விஷ்ணு என்ற பல்லவ மன்னன் களப்பிரர்களிடமிருந்து காஞ்சியை கைப்பற்றினார். இன்னொரு பக்கம் கடுங்கோன் என்ற பாண்டிய மன்னர் களப்பிரர்களிடமிருந்து பாண்டிய நாட்டை மீட்டெடுத்தார். இவ்வாறு களப்பிரர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இரு மன்னர்களும் போர் செய்து களப்பிரர்களை களத்தில் திருப்பி அடித்தனர். இவ்வாறு களப்பிரர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இரு மன்னர்களும் போர் செய்து களப்பிரர்களை களத்தில் திருப்பி அடித்தனர். களப்பிரர்களின் ஆதிக்கம் கொஞ்சம் சரிவை சந்தித்தது. இருப்பினும் அடுத்தடுத்த போர்களில் களப்பிரர்கள் மீண்டும் முன்னேறினர். சில வருடங்கள் ஓடியது. பாண்டியர்கள் தமிழகத்தில் விரிவடைந்திருந்தனர். ஆனால் பாண்டியர்கள் சமயம், கலாச்சாரம் அளவில் மீண்டிருக்கவில்லை. இன்னமும் சமண சமயம் தான் பாண்டிய நாடுகளில் நிலவிக் கொண்டிருந்தது. ஆனால் சோழ நாடு தொடர்ந்து களப்பிரர்களுடன் போர் செய்து நிலங்களை மீட்டது மட்டுமல்லாமல் நாயன்மார்கள் என அழைக்கப்படுபவர்களான சிவத்தொண்டர்கள் மூலம் சைவ சமயத்தையும் மீட்டெடுத்து வந்தனர். நாயன்மார்கள் என்பவர்கள் சிவனின் மீது கொண்ட பக்தியினால் சிவனடியார்களாக மாறி சிவனுக்கும் மக்களுக்கும் தொண்டு செய்பவர்கள். இவர்கள் தங்களுடைய சொல் வலிமையால் பதிக பாடல்கள் பாடி மக்களின் நோய்களை தீர்ப்பவர்கள். திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் மேலும் இவர்கள் சைவ சமயத்தை பரப்புபவர்களாக இருந்தார்கள். தமிழில் தேவாரம், திருவாசகம் போன்ற பாடல்களை இயற்றி பாடியவர்களும் இவர்களே. இவர்களில் மொத்தம் 63 நாயன்மார்கள். அதில் 28வதாக பிறந்தவர் திருஞான சம்பந்தர். ஆனால் 63 நாயன்மார்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படுபவர்களான 4வரில் ஒருவர் திருஞான சம்பந்தர். இவரின் சொல் வலிமை என்பது மிக சக்தி வாய்ந்தது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டில் சீர்காழி எனும் ஊரில் பிறந்த திருஞான சம்பந்தர் சைவ சமயத்தில் சிறுவயதில் இருந்தே ஆர்வம் கொண்டு சிவத்தொண்டு செய்து மக்களின் அன்பை பெற்றார். திருஞான சம்பந்தர் சோழ நாட்டில் சைவ சமயத்தை பரப்பி வந்து கொண்டிருந்தார். இந்த சமயத்தில் சோழ நாடு பாண்டிய நாட்டின் வசம் வந்தது. நின்ற சீர் நெடுமாறன் என்ற பாண்டிய மன்னர் சோழ நாட்டை போரில் வென்று சோழ நாட்டு இளவரசி மங்கையர்க்கரசியை மணம் முடித்தார். இந்த நின்ற சீர் நெடுமாறன் எனும் பாண்டிய மன்னர் சமண சமயத்தை தழுவியிருந்தார். பாண்டிய நாட்டு மக்களும் சமண சமயத்தை பின்பற்றி வந்து கொண்டிருந்தனர். ஆனால் சோழ நாட்டு இளவரசியுமான தற்போதைய பாண்டிய நாட்டு அரசியுமான மங்கையர்க்கரசி திருஞான சம்பந்தரை பின்பற்றும் ஒரு
சிவபக்தி. மங்கையர்க்கரசி பாண்டிய நாட்டில் பின்பற்றப்படும் சமண சமயத்தை விரும்பவில்லை. சிவனையும் திருஞான சம்பந்தரையும் தினமும் எண்ணிக்கொண்டு நாட்களை கழித்தார். நின்ற சீர் நெடுமாறனின் அமைச்சர் குலச்சிறையார் அரசியின் வேதனையை புரிந்து கொண்டு அவருக்கு உதவினார். அவரின் உதவியுடன் மன்னரின் அனுமதியுடன் சோழ நாட்டில் சொந்தங்களை காண வேண்டும் என கூறி சோழ நாட்டிற்கு சென்று திருஞான சம்பந்தரை சந்தித்தார். பாண்டிய அரசர் சமண சமயத்தை பின்பற்றி கொண்டிருப்பதை அறிந்த திருஞான சம்பந்தர் மதுரைக்கு புறப்பட்டார். மங்கையர்க்கரசி சோழ நாட்டிற்கு வந்திருந்த போது அங்கு நின்ற சீர் நெடுமாறனுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது. நாளாக காய்ச்சலின் கடுமை அதிகரித்து வந்தது. திருஞான சம்பந்தர் வந்து கொண்டிருப்பதை அறிந்த சமணர்கள் ஞான சம்பந்தரை கொல்ல துணிந்தனர். அவர் மதுரைக்கு வந்தடைந்து ஒரு குடிசையில் தங்கியிருந்தார். இரவில் அந்த குடிசைக்கு தீயிட்டனர் சமணர்கள். குடிசையில் பற்றி எரிந்து கொண்டிருந்த தீயை தனது சொல் வலிமையால் பாடல் பாடி அணைத்தார் திருஞான சம்பந்தர். சமணர்கள் அரசவையில் சென்று ஞான சம்பந்தரை வெளியேற்றும்படி முறையிட்டனர். ஆனால் மன்னரின் நிலை மிக மோசமாக இருந்ததால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மன்னரின் நிலைமையை கண்டு கவலை கொண்ட அரசி மங்கையர்க்கரசி திருஞான சம்பந்தரிடம் ஓடி வந்து மன்னரை குணப்படுத்தும்படி வேண்டி நின்றார். ஞான சம்பந்தர் அரசவைக்கு வந்து மன்னரை சந்தித்து மந்திரமாவது நீரு என்ற பதிக பாடலை பாடி மன்னரின் வெப்ப நோய் என்ற கடுமையான காய்ச்சலை மன்னரின் உடலில் திருநீர் பூசி குணப்படுத்தினார். மன்னரின் உடல்நிலை தேறியவுடன் மன்னர் திருஞான சம்பந்தரை சந்தித்தார். அவரின் உதவிக்கு நன்றி கூறி, சமணர்கள் உங்களை முடிந்தால் எங்களுடன் வாதாடச் சொல்லுங்கள், இல்லை என்றால் பாண்டிய சோழ நாட்டிலிருந்து வெளியேற்றும்படி கேட்கிறார்கள், நான் என்ன செய்ய என்றார் நின்ற சீர் நெடுமாறன். ஞானச்சம்பந்தர் எதுவும் பேசாமல் அவர்களுடன் வாதிட சம்மதம் மட்டும் தெரிவித்தார். சமணர்களிடம் அவர் சம்மதம் தெரிவித்த செய்தி சென்றது. ஏற்கனவே கடும் கோபத்தில் இருந்த சமண புலவர்கள் மற்றும் சமண துறவிகள் வாதத்தில் தோற்றுப்போனால் என்ன செய்வாராம் என கேட்க, வழக்கம் போல் தோற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களின் சமயத்தை தழுவ வேண்டும் என்றார் ஞானச்சம்பந்தர். சமணர்கள் மேலும் அகங்காரமடைந்து வழக்கமான பந்தயத்தை ஏற்காமல் தோற்றுப்போனால் கழுமரம் ஏறி உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என பந்தயத்தை முன்வைத்தனர். இதை அரசர் ஞானச்சம்பந்தரிடம் தெரிவித்தார். கழுமரம் ஏறும் தண்டனையை பற்றி நன்கு அறிந்திருந்த ஞானச்சம்பந்தர் பந்தயத்தை ஏற்றார். கழுமரம் ஏறுதல் என்பது ஒரு மரத்தை கூர்மையாக சீவி அதில் வலுவழுப்பாக இருக்க எண்ணெயை தடவி ஒரு இடத்தில் அந்த மரத்தை நிலத்தில் பலமாக ஊன்றி நிற்க வைத்து விடுவார்கள். குற்றவாளியை நிர்வாணமாக்கி அவனை அப்படியே தூக்கி மரத்தின் கூர்மையான நுனிப்பகுதியில் ஆசனவாய் பகுதியை அதில் வைத்து விடுவார்கள். உடலின் எடையால் எண்ணெயின் பிசுபிசுப்பால் உடல் மெல்ல கீழே இறங்கும். மரம் உடலை துளைத்து வாய் வழியாக வெளியே வந்துவிடும். இது மெதுமெதுவாக நடக்கும். இரவு முழுவதும் அவன் கத்தி கத்தி சாவான். இறந்த பிறகு உடலை தூக்கி புதைக்கவோ எரிக்கவோ மாட்டார்கள். அப்படியே விட்டு விடுவார்கள். நாய், நரி, கழுகுக்கு இரையாகி போவார்கள். பந்தயத்தில் தோற்றுப்போனால் தானும் தன் தொண்டர்களும் எல்லோரும் கழுமரம் ஏறுவதாக ஞானச்சம்பந்தர் சம்மதம் தெரிவித்தார். சமணர்களும் தாங்கள் பந்தயத்தில் தோற்றால் புலவர்கள், துறவிகள் என எல்லோரும் கழுவேறுவதாக சம்மதம் தெரிவித்தனர். இந்த பந்தயம் அரசவையில் முடிவானது. இதன்படி அரசவையில் 2 வாத போட்டிகள் முடிவு செய்யப்பட்டது. முதல் வாதமான அனல்வாத போட்டிக்கு சமணத்துறவி ஒருவரும் திருஞான சம்பந்தரும் தயாராக இருந்தனர். அனல்வாத போட்டியில் அனல் பறக்க வாதிடப் போகிறார்கள் என மக்கள் போட்டி நடக்கும் இடத்தில் திரளாக கூடியிருந்தனர். மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. விறகு கட்டைகள் அடுக்கி தீமூட்டப்பட்டது. ஞான சம்பந்தரும் சமணத்துறவியும் தீ எரியும் இடம் முன்பாக எதிரே நின்றனர். திருஞான சம்பந்தர் தளரில வளரொளி என்ற பதிகத்தை பாடி எரியும் நெருப்பில் அவர் எழுதிய பாடல் ஏடுகளை இட்டார். சமணத்துறவியும் அவர்கள் எழுதிய ஏடுகளை சில மந்திரங்கள் கூறி நெருப்பில் இட்டார். ஞானச்சம்பந்தர் இட்ட ஏடு எரியாமல் தாக்கு பிடித்தது. சமணர் இட்ட ஏடு கருகி சாம்பலாகி போனது. நெருப்பு அணையும் வரை ஞானச்சம்பந்தர் இட்ட ஏடு எரியாமல் இருந்து முதல் பந்தயத்தில் திருஞான சம்பந்தர் வெற்றி பெற்றார். 2வது பந்தயமான புனல்வாதம் போட்டிக்கு இருவரும் தயாராக இருந்தனர். புனல்வாதம் என்றால் புழுதி பறக்க வாதிடப் போகிறார்கள் என மக்கள் இம்முறை எண்ணி ஏமாறவில்லை. என்ன போட்டி என காத்திருந்தனர். திருஞான சம்பந்தரும் சமணத்துறவியும் கரை புரண்டு ஓடும் வைகை ஆற்றங்கரையில் வந்து நின்றனர்.
திருஞானச் சம்பந்தர் வாழ்க அந்தணர் என்ற பதிகத்தை பாடி ஆற்றில் ஏடுகளை இடுகிறார். சமணரும் சில மந்திரங்களை கூறி அவர் ஏடுகளை விடுகிறார். பந்தயத்தின்படி ஏடு ஆற்றின் போக்கில் எதிர் திசையில் நீந்தி வர வேண்டும். சம்பந்தர் இட்ட ஏடு எதிர் திசையில் நீந்தி வந்தது. சமணரின் ஏடு ஆற்றோடு போனது. இந்த பந்தயத்திலும் திருஞானச் சம்பந்தர் வெற்றி பெறுகிறார். இது சம்பந்தரின் வெற்றி மட்டுமல்ல, சைவ சமய வெற்றியாக சிவத்தொண்டர்கள் சிவபக்தர்கள் கொண்டாடினார்கள். பின்பு பந்தயத்தின்படி அரச கட்டளைக்கு இணங்க சமணர்கள் மதுரைக்கு அருகே உள்ள ஒரு இடத்தில் அவர்களாகவே முன்வந்து கழுவேறி தங்களை மாய்த்து கொண்டார்கள். இந்த நிகழ்வு சமணத்தின் வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. இன்னொரு பக்கம் சமணத்தில் குறிப்பிடப்படும் தீவிர அகிம்சையின் காரணமாக இந்த சமயத்தை தழுவியவர்கள் இந்த சமயத்தை தொடர்ந்து பின்பற்ற முடியாமல் போனது. உதாரணமாக, ஒரு விவசாயி புழுப்பூச்சிகளை கொல்லாமல் விவசாயத்தை செய்ய முடியாது. இதனால் சாதாரண மக்கள் இந்த சமயத்தை கடைபிடிக்க மிகவும் கடினப்பட்டனர். மிகப்பெரிய செல்வந்தர்களால் மட்டுமே, வணிகர்களால் மட்டுமே இந்த சமயத்தை முழுமையாக கடைபிடிக்க முடிந்தது. சமணர்கள் கழுவேறிய இடம் இன்றும் சாமநத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஊரின் பெயர் முன்பு சமணர் ரத்தம் என்று இருந்தது. இதுவே காலப்போக்கில் மருவி சமணர் ரத்தம் என்ற பெயரே சாமநத்தம் என மாறியது. இந்தியாவிலேயே தோன்றி இந்தியாவிலேயே வளர்ந்த ஜெயின் எனும் சமண சமயம் தமிழகத்தில் வீழ்த்தப்பட்டது ஏன்? சமணம் வலியுறுத்தும் நெறி தவறானதா, மோசமானதா? மகாவீரர் தவறானவரா? இல்லை. பின்பு ஏன் இவ்வளவு போர்கள், சண்டைகள், மோதல்கள், உயிர் பலிகள்? காரணம் மிகவும் எளிதானது. மக்களை, கலாச்சாரத்தை, சமயத்தை பாதுகாக்க அரசியல் செய்யாமல் கலாச்சாரம் சமய நெறியை கொண்டு இன்னொரு நாட்டுக்கு படையெடுத்துச் சென்று கலாச்சாரம் சமய நெறியை அந்த மக்கள் மீது திணிக்க முயற்சித்ததுதான். களப்பிரர்கள் வரும் முன்பு வரை சமண சமயம் தமிழகத்தில் இருந்து கொண்டுதான் இருந்தது, எந்த ஒரு மோதல்களும் இல்லாமல். அனைத்தும் முடிந்த நிலைமை சீரான பின்பு நின்ற சீர் நெடுமாறன் சைவ சமயத்தை தழுவி தன் மக்களையும் சைவ சமயத்தில் இணைத்தார். நாயன்மார்கள் தமிழகம் எங்கும் கோயில் கோயிலாக சென்று தேவாரம், திருவாசகம் இயற்றி பாடி சைவ நெறிகளை போதித்து மக்களை தெளிவுறச் செய்து மீண்டும் சைவ சமயத்தை பெரும்பாடுபட்டு மீட்டனர். அந்த சமண கழுவேற்றம் பின்பு சமண சமயம் மெல்ல சுருங்கத் தொடங்கியது. சமணத்தை தாங்கி வந்த களப்பிரர்கள் செல்வாக்கை இழந்து வந்தனர். ஒரு காலகட்டத்தில் களப்பிரர்கள் தமிழகத்தில் இருந்து மறைந்தே போனார்கள். இந்த களப்பிரர்களின் 300-350 ஆண்டுகளை தமிழகத்தின் இருண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். சைவ சமயத்தைப் போல சமணத்தையும் கொண்டாடி மகிழ்வோம். திருஞானச் சம்பந்தர் மகாவீரரின் வழி நடந்து ஆன்மீக வளர்ச்சியை காண்போம். நன்றி.